ஹலோ டெவலப்பர்ஸ், வெல்கம் பேக் டு VK64. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்டி கிராவிட்டி சிஎல்ஐயை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அது நீங்கள் உங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆன்டி கிராவிட்டி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ உங்களோட ஆன்டி கிராவிட்டி வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கீழே ஃபஸ்ட்டாக ஒரு ரெஸ்பான்ஸ். ஸோ இங்கே ப்ராடக்ட்டில் போய்ட்டு ஆன்டி கிராவிட்டி சிஎல்ஐ அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த இடத்துல சிஎல்ஐ இந்த இன்ஸ்டால்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. விண்டோஸ் பவர் செல், விண்டோஸ் சிஎம்டி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம விண்டோஸ் பவர் செல் வழியாக நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா இதை காப்பி பண்ணிவிட்டு உங்கள் சர்ச் பாரில் போய்ட்டு பவர் செல் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துருங்க. சரியா, ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த கமெண்ட்டை நீங்கள் போஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா இது வந்து இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறமா அதில் வந்து அவங்க வந்து ஒரு பாத் வந்து செட் பண்ண சொல்லியிருப்பாங்க. சரியா, ஸோ நம்ம டாக்குமெண்ட்ஸ் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ டாக்குமெண்டேஷன் போயிட்டு அந்த பாத் வந்து அவங்க செட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த பாத் வந்து நம்ம கரெக்டாக செட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் ஆகும். சரியா, ஸோ இதில் வந்து நம்ம சிஎல்ஐ டாக்குமெண்ட்டுக்கு போகலாம். ஸோ ஓகே, இன்ஸ்டலேஷன் கைடு வந்து இந்த இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் வந்து மென்ஷன் பண்ணல. இதில் லாக் அவுட் பண்ணுறதுக்கு, எஸ்எஸ்ஹெச் பண்ணுறதுக்கு, ஸோ சைன் இன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பட் இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறமா நமக்கு என்ன பண்ண சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத் வந்து செட் பண்ண சொல்லுது. ஸோ அந்த பாத் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனேயுமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்துடும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுக்குறேன். நீங்கள் ஜஸ்ட் இந்த என்டர் கொடுத்து இன்ஸ்டால் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு இப்போ வந்து அது வராது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுங்க அப்போ தான் வரும். ஓகே, இந்த பாத் நான் ஒரு பாத் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பாத் தான். ஸோ இந்த பாத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா என்விரான்மென்ட் வேரியபிளில் செட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் விண்டோஸில் இஎன்வி அப்படின்னு விண்டோஸ் கிளிக் பண்ணி இஎன்வி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எடிட் சிஸ்டம் என்விரான்மென்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல என்விரான்மென்ட் வேரியபிள்ஸ் இருக்கும். இதில் பாத்தை டபுள் கிளிக் பண்ணி நியூ கொடுத்து இந்த பாத்தை வந்து இங்கே ஆட் பண்ணிடுங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. மறுக்கா ஓகே கொடுத்துட்டு இதை வந்து மறுக்கா ஓகே கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இதையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ புது டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ நான் சிஎம்டி அப்படின்னு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஆன்டி கிராவிட்டி சிஎல்ஏயை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா AGY. ஸோ அந்த என்விரான்மென்ட் வேரியபிள் செட் பண்ணால் தான் இந்த கமெண்ட் வந்து ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாது. ஸோ என்டர் தட்டிக்கோங்க. ஸோ தட்டினோடனே எனக்கு வந்து சைன்இன் கேட்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கூகுள் OAuth அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி அதெல்லாம் செலக்ட் இருக்குது. நீங்கள் ஆரோ கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ என்டர் கொடுக்குறேன். ஸோ என்டர் கொடுத்தா வந்து எனக்கு என்ன இருக்குன்னா ஒரு லிங்க் வந்திருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு என்னோட ப்ரௌசருக்கு இட்டு போயிடுறேன். ஸோ ப்ரௌசரில் இட்டு போயிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டோம்னா எனக்கு வந்து சைன்இன் கேட்குது. ஸோ நான் சைன்இன் கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வார்னிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கூகுள் ஆன்டி கிராவிட்டி பிளாட்ஃபார்ம் அந்த வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிட்டு சைன்இன் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எப்பயுமே அஃபிஷியல்லேருந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து காப்பி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், டெர்மினலுக்கு போகிறேன். என்ன பண்ணுறேன், காப்பி பேஸ்ட் த URL, கிளிக் த லிங்க் பிலோ. ஸோ தென் யுவர் ப்ரௌசர் ஷுட் ஓப்பன் ஆட்டோமேட்டிக்லி இஃப் நாட் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது பேஸ்ட் பண்ண முடியுதா, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, பேஸ்ட் கோட் இன்டு யுவர் அப்ளிகேஷன் டு கம்ப்ளீட் ஆத்தென்டிகேஷன். ஸோ நான் காப்பி பண்ணிவிட்டு ஷிஃப்ட் அப் டவுன் அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஷிஃப்ட்டு ஓகே இதெல்லாம் வருது. ஓகே, பேஸ்ட் பண்ணியாச்சு நம்ம ஆல்ரெடி. என்டர் தட்டலாம். சைன்இன் ஆகுது. டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் ஃபெயில்டு. ஓகே, இன்வேலிட் கிராண்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ப்ரெஸ் இன்னைக்கு மறுக்கா நம்ம வந்து கொடுக்கலாம். ஸ்பேஸ் நாட் ஆத்தென்டிகேஷன் கோட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கு. ஸோ ஓகே, நம்ம முன்னாடி 2 வாட்டி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நான் என்டர் தட்டிக்கிறேன். ஸோ மறுக்கா அதே எரர் தான் வந்திருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மறுக்கா என்டர் தட்டிட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். கரெக்டாக தான் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு ஆத்தென்டிகேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ண முடியுதா அப்படின்னா கிளிக் பண்ண முடியலை. ஸோ ஷிஃப்ட் அமைக்கி நான் மேலே போய் பார்க்கேன்.
இஃப் யூ ஆர் redirect paste the authorization code below. ஸோ இது ஆத்தென்டிகேஷன் கோடுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எப்படி கிளிக் பண்ணுறது? கண்ட்ரோல் அழுத்தி கிளிக் பண்ணால் ஓகே சைன் தான் கேட்குது. சைன் பண்ணி ஓகே, கண்ட்ரோல் அழுத்திட்டு நம்ம கிளிக் பண்ணும்போது கிளிக் ஆனிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ சேம் கோட் தான் வந்திருக்கு. நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு வேறு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். வேறு எதுவும் இல்லை. ஓகே, வேறு எதுவுமே அவங்க கொடுக்கல. ஸோ ஜஸ்ட்டு என்டர் கொடுத்தாச்சு அப்படின்னா சைனிங் இன் ஆகுது. கொஞ்சம் டைம் இருக்குது, சைன் ஆயிரும்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த மாதிரி ஷிஃப்ட் என்டர் கொடுத்தேன் இந்த வாட்டி. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன தீம் கேட்குது. நான் என்ன பேர் அப்படின்னா டார்க் தீமே. சரி, நிறைய தீம் இருக்குது. நம்ம இந்த டெர்மினல் பேஸ் தீம் தான். இது கொஞ்சம் ஓரளவு நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் என்ன பேர் அப்படின்னா டார்க்கு ஓரளவு நல்லாயிருக்கு. பட் கடைசி அந்த டெர்மினல் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் டெர்மினலுக்கே போயிருந்தேன். தென் அக்ரி. ஓகே, எஸ் ஐ ட்ரஸ்ட் திஸ் ஃபோல்டர் அப்படிங்கிற கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம சிஎல்ஏ ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம ஸ்லாஷ் போட்டோம்னா நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு கீழே காட்டுது. ஸோ நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம மாடல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி பார்க்கலாம். என்னென்ன மாடல்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெமினி 3.5 நம்ம அந்த ஹேண்டிகிராஃப்டில் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதே மாடல்ஸ் இருக்குது. பட் என்ன இந்த 2.0 அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெமினி 3 ஃப்ளாஷை வந்து தூக்கிட்டாங்க. அதுக்கு பதிலாக ஜெமினி 3.5 ஃப்ளாஷை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். ஹாய், I want to know about CSS animations அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நமக்கு வந்து ஜென்ரேட்டிங் அப்படிங்கிற மாதிரி வருது மெசேஜ். ஸோ அதுலேயே ஒரு லோடர் கூட செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது பார்க்க. ஸோ என்னெல்லாம் வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பேக்ரவுண்ட் டாஸ்க் நீங்கள் போடணும் அப்படின்னா /டாஸ்க் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ இது இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா சிஎஸ்எஸ் அனிமேஷனுக்கு ஒரு ஃபோல்டர் ஏதோ கிரியேட் பண்ணுற மாதிரி தருது. ஸோ நம்ம வந்து ஒரு பக்கா ஒன்று கொடுத்துருக்கு. கிரியேட்டிங் அனிமேஷன்ஸ் கைடு அப்படின்னு ஒரு ஃபைலே நமக்கு வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி எனக்கு எடிட்டரில் ஓப்பன் ஆகுது. இந்த எடிட்டரில் ஓப்பன் ஆகுது வந்து நான் ப்ரௌசரில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு அது நல்லா கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மார்க் டவுனாக தான் நம்ம கொடுத்துருக்கு. ஸோ அந்த மார்க் டவுன் லைவ் ப்ரிவ்யூ வெப்சைட்டில் போட்டு நம்ம செக் பண்ணோம்னா எந்தளவுக்கு கைடு கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ மாஸ்டர் சிஎஸ்எஸ் அனிமேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ ஒரு பக்காவான டாக்குமெண்டேஷனே கொடுத்துருக்கு. கோட் எல்லாமே கொடுத்து மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஆன்டிகிராஃப்டி சிஎல்ஐ சூப்பராகவே இருக்குது, நல்லாவே ஒர்க்கும் ஆகுது. ஸோ மஸ்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.